எல்லாருக்கும் குட் மார்னிங். இது அடுத்த நாள் காலை. இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். டைம் சரியாக 7 மணி ஆச்சு. நான் அடுத்தது குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போக வேண்டியதுதான். ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் காட்டுது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆச்சு. போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கீழே போயிட்டுருக்கேன். கீழே போய்ட்டு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு காட்டுறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸுக்கு வந்தாச்சு, சாப்பிட்ற பிளேஸுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா டைமிங் போட்டிருக்காங்க 7லேருந்து 11 மணி. அப்புறம் 7 to 8 வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 8 to 9 பிஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம்லி பிஸி 9 to 10, 10:30 வரைக்கும் பிஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 8 மணிக்கே வந்துவிட்டோம். ஸோ என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உள்ள நேற்று நைட்டு வந்து அதே பிளேஸ் தான். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பூரி மசாலா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாலட் வச்சுருக்காங்க. அப்புறம் உப்புமா, அப்புறம் ஏதோ சபர்தனா கராச்சின்னு சொல்லி க்ரீமி பொட்டேட்டோ வச்சுருக்காங்க. அப்புறம் ஹெப்ஸ் டொமேட்டோ வச்சுருக்காங்க. போச்சுடு ஃபிஷ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி மண்டே, ஆனால் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் சாசேஜ் வச்சுருக்காங்க, சிக்கன் சாசேஜ். அப்புறம் பாயில்டு எக் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான்வெஜ் ஐட்டம். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஷ்ரிம்ப்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பொடி மசாலா அண்ட் இட்லி, நம்ம ஊர் ஐட்டம். கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ஊர் உளுந்த வடை, மசால் வடை. அப்புறம் இது என்னது பேன் கேக் வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாமே இந்த ஐட்டம் ஓட்ஸ் ஐட்டம் மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா க்ரீம் பண்ணெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பூரா ஃப்ரூட்ஸ் ஐட்டம், இந்த ஐட்டமெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக வாழைப்பழம், அப்புறம் கட் பண்ண பேன் கேக்கு, அப்புறம் மஃபின்ஸ், குரோஷன்ட், ட்ரை ஃப்ரூட் கேக்கு, இந்த ஐட்டமெல்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காஃபி டீ இங்கே. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கேட்குற மாதிரி தோசை, அந்த ஊத்தாப்பமெல்லாம் சுட்டு கொடுப்பாங்க போல். ஸோ அது வந்து நாளைக்கு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி ஆம்லேட்டு அதெல்லாம் கேட்டோம்னா இவங்களே போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ போய் சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்வீட் ஐட்டம் அண்டு போண்டா பஜ்ஜி ஐட்டம்லாம் எடுத்திருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிட்டு பார்க்கலாம். அல்வான்னு சொல்லியிருக்கேன். மைல்டாக இருக்குது ஸ்வீட்டு. இது ஏதோ பண்ண ஐட்டமாக இருக்குது, நல்லா இருக்குது. இது பேன் கேக்கு. எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நம்ம ஊர் போண்டா, நல்லா சஞ்சியாக இருக்கும். பசங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, எல்லாமே தரமாக இருக்குது. அவ்வளோதான். இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுக்கலாம். ஹலோ, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக கோல்டு காஃபி வச்சுருந்தாங்க. சரி, கோல்டு காஃபி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ண போகிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்க வேண்டியதுதான். கிளம்பியாச்சுங்க. ரெடி ஆகிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் போக போகிறேன். ஹோட்டல் விட்டு வெளியே போகணும். வெளியே போயிட்டு தான் கேப் புக் பண்ணணும். கேப் புக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இங்கே இருக்குது. கேப் சொன்ன மாதிரி 5 மினிட்ஸில் வந்துடுச்சு. கேப் ஏறிட்டேன். இப்போ போயிட்டுருக்கேன் ஆஃபீஸுக்கு. போயிட்டு பார்த்துட்டு ஈவினிங் முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஆஃபீஸ் வந்தாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 9:15 ஆச்சு. எல்லாம் 9:30க்கு மேலே தான் வருவாங்க என்னோடய கொலீக்ஸ் எல்லாமே. இப்போ போயிட்டு உள்ளே போய் வெயிட் பண்ணலாம். 10th ஃப்ளோரில் இருக்குது ஆஃபீஸ். ஆஃபீஸ் ரீச் ஆகிடுச்சு. இப்போது 9:30 மணி டைம் கரெக்டாக. 9:30லேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன் நான். ஆஃபீஸ் விட்டு கிளம்பியாச்சுங்க. இதுதான் ஆஃபீஸோட ரிசப்ஷன் ஏரியா. பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே போய் சுற்றி பார்க்குறேன்னு தெரியல. அதனால் ரூமுக்கு போயிட்டு, ரூமில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் பண்ணிவிட்டு இந்த டேயை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். இதுதான் ஆஃபீஸோட ரிசப்ஷன் ஏரியா. ஸோ வெளியே கிளம்பலாம் நாங்கள். குட் ஈவினிங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே 6:30 ஆயிடுச்சு. என் கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன், இங்கேருந்து டெல்லி எவ்வளோ தூரம்ட்டு. இங்கேருந்து 45 கிலோமீட்டர் வருதான். ஸோ இங்கேருந்து போகிறதுக்கே 2 ஹவர் ஆகுமா. ஸோ அங்கே போனால் எல்லாம் பார்க்க வேண்டிய கல்ச்சுரல்ஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்குமாம்மா. ஸோ போயிட்டு வர டைமிங் வந்து சாத்தியம் இல்லை போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அதனால் ரூமுக்கே வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு ஒரு சூப்பராக ஒரு குளியல் போட்டேன் சுடுதண்ணியில். அடுத்தது ஸ்விம்மிங் பூல் போய் பார்த்துட்டு வரலான்ருக்கேன். வந்து 8 o'clock வரைக்கும் இருக்கேன் ஸ்விம்மிங் பூல். போய் பார்த்துட்டு முடிஞ்ச ஒரு குளியல் போட்டு வரலான்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். சாப்பிட்ற லாபிக்கு பக்கத்தில் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். இந்த ஹோட்டல் லெமன் ட்ரீ ஹோட்டலில்
பாருங்கள் வந்தாச்சு. ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நைட்டு 8 மணி வரைக்கும் குளிக்கலாம், இங்கே அலௌடு இருக்குது. மார்னிங்கே கேட்டேன், மார்னிங் 9 o'clock தான் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து கிளம்பிட்டேன், ஆஃபீஸ் போக வேண்டிய டைம் ஆகிடுச்சதுனால. ஸோ இப்போ குளிக்கலான்னு பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் சூட் இருந்தால் தான் குளிக்க முடியுமா. ஸோ அவங்க வந்து லாக்கில் இருக்காங்க, அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா தான் குளிக்க முடியும். டைம் இப்போ 7:30 மணி ஆச்சு. ஸோ நாளைக்காவது கொஞ்சம் நேரமாக வந்து குளிக்க ட்ரை பண்ணேன் ஸ்விம்மிங் பூலில். ஸோ அது போக குளிரும் இங்கே பார்த்திங்கன்னா 16-17 டிகிரி இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அப்படியே மேலே பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கு, ஒரு 13 மாடி பில்டிங்கு. பாருங்கள் என்ன ஹைட்டில் இருக்குன்ட்டு. சாமி, அப்படியே கீழே ஸ்விம்மிங் பூலுங்க தரமாக கட்டியிருக்காங்க. ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 to 6 ஃபீட்டு தான் இருக்குது ஹைட்டு. ஸோ ஸ்விம்மிங் தெரியாதவங்களும் குளிக்கலாம் இந்த இடத்துல, அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே வந்து குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே டின்னர் சாப்பிட்டுக்கலாம். வெளியே தான் உள்ளே தான் பஃபட் இருக்குது. பஃபட்டை வாங்கிட்டு அப்படியே வந்து இங்கே வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. டின்னர் சாப்பிட வந்திருக்கேங்க. இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்டே. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால பன்னீர் பட்டர் மசாலா சொல்லியிருக்கேன், சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட். பட்டர் ரொம்ப நல்லா தூக்கலாகவே போட்டு கொடுத்துருக்காங்க. டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். எல்லாருக்கும் குட் மார்னிங். இது அடுத்த நாள் காலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது 2வது நாள் காலையில் குருகிராமத்தில் இருந்து பேசுகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கெட்டில் யூஸ் பண்ணுறேன். இப்போது சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து சுடுதண்ணி குடிச்சிட்டு இப்போது இன்றைக்கி ரெடியாக வேண்டியது அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸில் நேற்று தான் கேட்டேன் என் கொலீக்ஸ் கிட்ட, தூரமாக தெரிகிற மலை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தூரமாக ஒரு மலை தெரிஞ்சு பாருங்கள், அந்த கண்டினியூட்டியாக. இது வந்து ஆரவல்லி மலை தொடரான். இது வந்து இங்கே ஆரம்பித்து ராஜஸ்தான் வரைக்கும் கண்டினியூ ஆகுதான். இதில் வந்து ரோட்வேயும் இருக்கான். ஸோ ரோட்வேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபாரஸ்ட்டும் இருக்கான். இந்த நம்ம தீரன் படத்தில் கூட இந்த மலை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மலை. இங்கேருந்து இங்கே இந்த சுற்றி இந்த குருகிராமத்தை வந்து ஃபுல்லாகவே சுற்றி வளைச்சி இந்த மலை தான் இருக்குது, மலை தொடர் தான் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இது 2வது நாள் காலையில் குளித்து முடிச்சாச்சு, ரெடி ஆகியாச்சு. இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கீழே வந்துட்டேன். இன்றைக்கி அதே பூரி மசாலா வச்சுருக்காங்க. பூரிக்கு பதிலாக இதுக்கு மசாலாவுக்கு பதிலாக சன்னா மசாலா வச்சுருக்காங்க. பூரி, ஆலு பரோட்டா, அதுக்கப்புறம் சபுதனா கீர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரசம், வெஜிடபிள் அவல், பிசிபெல்லே பாத் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் ஐட்டம், பெங்களூர் ஐட்டம் வச்சுருக்காங்க. அரிசியும் இருக்குது. டொமேட்டோ ப்ரொவன் கால் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஸ்டட் ஹெர்ப்ஸு, பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் க்ரீமி ஃபிஷ் வச்சுருக்காங்க. இது நான்வெஜ் ஐட்டம். இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்லாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் சாசேஜ் வச்சுருக்காங்க, பாயில்டு எக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரூட் ஜூஸ் வச்சுருக்காங்க, லாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே இட்லி, ஸ்டீம்டு இட்லி, சாம்பார், கார சட்னி, இன்றைக்கி பஜ்ஜி வச்சுருக்காங்க, உளுந்த வடை வச்சுருக்காங்க, அப்புறம் வேப்பிள்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாமே இந்த ஐட்டங்க, கலாக்ஸு, ஓட்ஸு, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம், கோல்ட் காஃபி, ஜீரா சாஸு, டீடாக்ஸ் வாட்ரு, குக்கும்பர் ஹெல்த்தி பூஸ்டர். அப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம். மேலே ப்ரெட்ஸு, சீஸ் ப்ரெட்டு, சாண்ட்விட்சு, இந்த ப்ரெட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஜாமெல்லாம் இருக்குது, ஜாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்வீட் ஐட்டம், கேக் இதெல்லாம் இருக்குது, க்ரீம் கேக்கு, டோனட் இருக்குது, க்ரொசான் இருக்குது. அதுக்கப்புறம் இது இருக்குது, இது டோஸ்ட் பண்ணுற மிஷின் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காஃபி டீ வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஆம்லேட்டு, தோசை அந்த மாதிரி எல்லாம் வேணும்னா பண்ணி கொடுப்பாங்க. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆம்லேட் பண்ணி கொடுப்பாங்க. கேட்டால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம என்னென்ன வேணுமோ சொன்னால் ஆர்டர் பண்ணால் கொடுப்பாங்க. இங்கே காஃபி டீ மிஷின் இருக்குது. அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட போகலாம். எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க சாப்பிட. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பிடிக்க வேண்டியதான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நான்வெஜ் சாப்பிடுவேன். சிக்கன் சாசேஜ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் அந்த க்ரீமியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீமி ஃபிஷ்ஷுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு பாயில்டு எக் எடுத்திருக்கேன். ஸோ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல க்ரீமி ஃபிஷ் சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மீனை வந்து ஏதோ ஒரு வெள்ளையாக இருக்கிற ஐட்டம் மைனஸ் மாதிரி இருக்குது, மைனஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. மீனை வந்து நல்லா பாயில் பண்ணியிருக்காங்க, தரமாக இருக்குது. டேஸ்ட்டு பரவாயில்ல, நல்லாயிருக்கு.
சாசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அது பார்க்கலாம். நேற்றே வாய் நம்ம இருந்தது, நேற்று தான் சாப்பிட முடியுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் நூடுல்ஸு, சரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு காட்டின ஐட்டம்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ ஆம்லேட் ஒன்று சொல்லியிருந்தேன், மசாலா ஆம்லேட்டு. இப்போ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. சாப்பிட போகிறேன். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தூக்கலாக போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற ஐட்டம்லாம் சாப்பிட்டாச்சு. எது முன்னாடி சாப்பிட்றது எது அப்புறம் சாப்பிட்றதுனே தெரியல. ஸோ இப்போ வந்து ஃப்ரூட்ஸ்க்கு வந்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரூட்ஸுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் அண்ட் சால்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க, தூவி விட்ருக்காங்க. ஸோ நம்ம அதையும் தூவிக்கலாம். இது முடிச்சுட்டு அடுத்தது கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது சரி சாப்பிட்றேன். நான் ஃப்ரூட் சாப்பிட போகிறேன். பப்பாளி அந்தளவுக்கு இனிப்பு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. தர்பூசணி இது என்ன நல்லா இனிப்பாக இருக்குது. இது வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன். இது பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு காஃபி சாப்பிட்டுட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான். மேலே போயிட்டு லேப்டாப் பேக் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு இன்றைக்கி வந்து நடந்து போகலான் இருக்கேன். ஸோ நடந்து போகும்போது நான் உங்கள் கூட பேசுகிறேன். நேற்று கூட ட்ரை பண்ண கோல்டு காஃபி என்னாச்சுன்னா சுகர் போடணும். சுகர் போட்டால் தான் நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா பார்த்தோம்னா ரொம்ப கசப்பாக இருந்தது, ஒரு அளவான கசப்பில் இருந்துச்சு. ஸோ சுகர் போட்டதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் ஒரு 2 பேக்கெட் சுகர் போட்டேன். சுகர் போட்டுட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் கேட்டேன், வெயிட்டர் கேட்டேன். சொன்னாங்க இந்த மாதிரி சுகர் போட்டால் தான் அந்த கசப்பு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ நல்லா க்ரீமியாக இருக்குது, திக்கான பாலில் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்று சாப்பிடும் போது அந்த ப்ரூவோ சன்ரைஸ் காஃபியோட ஸ்மெல் இருந்தது. நல்லா ஒரு ரிச்சாக இருந்தது ஸ்மெல்லு. லைட்டாக கசப்பு தெரியுது. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கரையணும்னு நினைக்கிறேன். கரைஞ்சதுன்னா அந்த டேஸ்ட் வந்துடும். செம்ம டேஸ்ட்டு. ஆனால் ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் பால். இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து ரூமுக்கு போயிட்டு பேக் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போக வேண்டியதான். இன்றைக்கி வந்து நடந்து போகலான்னு இருக்கேன். அதனால் கொஞ்சம் நேரமாக கிளம்பணும். டைம் 9:15 ஆச்சு. இப்போ கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 9:10 9:45 போயிடலாம் ஆஃபீஸ்க்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் தான். இப்போ ரூமை விட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லேப்டாப் பேக் எடுக்கிறது தான் மேலே வந்தேன். மேலே வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். 9:20 ஆச்சு டைமு. இப்போ போயிட்டு ரோட்டில் போயிட்டு வாக் பண்ணி தான் போகிறேன் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு. ஸோ போகும்போது இந்த குர்காம் பற்றி பார்க்கலாம். சில விஷயத்த வந்து நெட்டில் படித்தேன், அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஹோட்டல் விட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்தது நடந்து போக வேண்டியது தான். இப்போ ஹோட்டல் பார்த்துலேருந்தால் வெளியே போயிட்டுருக்கேன் மெயின் ரோட்டுக்கு. நான் வர்றதுக்கு முன்னாடி என்னோடய கொலீக்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்குது, நீ வரும்போதே எல்லாத்தையும் கொண்டு வந்துரு, ஜாக்கெட்டு ஹேண்ட் க்ளவுஸு எல்லாம் கொண்டு வந்துருன்னு சொன்னாங்க. ஸோ வர்றதுக்கு முன்னாடி தான் நான் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி வந்தேன். ஹேண்ட் க்ளவுஸு, ஜாக்கெட்டு இது எல்லாமே புதுசாக வாங்கினது தான், எல்லாம் வாங்கிட்டு வந்தது. பட் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஊர் டெம்பரேச்சர் தான் இருக்குது. 14 to 18 டிகிரி வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து தாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா தான் இருக்குது, நார்மலான வெதராக இருக்குது இப்போது. ஸோ அடுத்து மார்ச்சில் பார்த்திங்கன்னா 40 to 45 டிகிரி ஆகுமா இங்கே டெம்பரேச்சர். ஸோ அப்போ தான் ரொம்ப கணக்கானு ரொம்ப ஹீட்டாக இருக்குமா இங்கே ப்ரொடியூஸ் ஆகுமா. மெயின் ரோடு வந்துட்டேன். இப்போ ஹோட்டல் விட்டு வெளியே வந்திருக்கேன். நேற்று வந்து கேப் புக் பண்ணி போனேன், ஏன்னா ஃபஸ்ட் டேங்கிறதுனால. ஏன்னா ஃபஸ்ட் டைம் லேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதாக போனேன். கேன் யூ ஓப்பன் இட்? லாக் போட்டிருக்காங்க முன்னாடி. இது ஓப்பன் ஆனால் தான் நம்ம போக முடியும். மெயின் ரோடு வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல் செக்டார் 60. நான் வந்து 60லேருந்து 62 போகணும்.
இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஏரியா படி பிரிச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் என்னென்னா எல்லாமே செக்டார் 1, 2, 3, 4 அந்த மாதிரி இருக்குது. என்னோடய ஆஃபீஸ் இருக்கிறது செக்டார் வந்து 62, நான் இருக்கிறது 60. நான் ஒரு 1.25 கிலோமீட்டர் நடந்து போனேன்னா அந்த செக்டார் 62 ரீச் ஆகிடலாம். அதெல்லாம் முன்னாடியெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. லெமன் ட்ரீயோடது. இது ரெட் ஃபாக்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னொரு பிரான்ச் ஆகிட்டு இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. இப்போ மெயின் ரோடில் போயிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குருகிராம் கிராமத்தை பற்றி பார்க்கணுன்னா, இந்த குருகிராம் வந்து மகாபாரதத்தோட தொடர்பு இருக்கிற ஊராக இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு கிராமம், அந்த ஃபுல் பேர் வந்து குரு கிராமமாக இருந்தது தான் இப்போ குருகிராம்னு அப்படி மாறி இருக்குது. மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் இருக்கார்ல, பாண்டவர்களோட குரு, அவரோட பிறந்த ஊராக இது. அதனால தான் குரு கிராமம்னு இருக்குது. குரு கிராமத்தை வந்து இப்போ குருகிராம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க பேரெல்லாம். ஸோ அது வரலாற்றுக்கும் சிறப்புடைய ஊராக இருக்குது இந்த ஊர். ஸோ ரொம்ப அழகான ஊர். அப்புறம் பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி வந்து ஃபஸ்ட்டு தொடங்கின இண்டஸ்ட்ரி வந்து இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க, மாருதி சுசுக்கியோட இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற 60 டாப் கம்பெனியோட ஃபேக்ட்ரிஸு, ஹெச்ஓஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கான். அந்தளவுக்கு குருகிராம் ஃபேமஸாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பின்தங்கிய கிராமமாக தான் இருந்திருக்கு. இப்போ அந்த தொழில் வளர்ச்சி காரணமாக ரொம்ப டெவலப்பில் இருக்குது இந்த ஊர். இங்கெல்லாமே விசாரித்தேன் ரெண்டெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. டெல்லியிலேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த ஊர். என்னென்னா டெல்லியில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் இருக்குது. இங்கே வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ளாட்டு 2 BHK ஃப்ளாட் வந்து 35,000 ரூபாயா ரெண்ட்டு இங்கே இந்த குருகிராமில். டெல்லியில் வந்து அதே 15,000 ரூபாய்க்கு கிடைக்குமா வாடகை. ஸோ பெங்களூர் கம்பேர் பண்ணும்போது சேமாக தான் இருக்குது, அதே வாடகை தான் இது இங்கேயும். இப்போ பாருங்கள், எங்கள் ஆஃபீஸ் வந்து முன்னாடி இருக்குது. ஒரு 1 கிலோ கண்ணு கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் நடந்து போகணும் முன்னாடி. வேறு என்ன சொல்கிறது. அப்புறம் குருகிராம் பார்த்திங்கன்னா ரொம்ப தொழில் வளர்ச்சி அடைஞ்சதுனால இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி. ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஹோட்டலில் தான் சாப்பிட முடியும். உள்ளே நாம் தங்கியிருக்கிற ஹோட்டலில். இங்கே வெளியே ஒரு ஹோட்டல் கூட என்னால் பார்க்கவே முடியல. ஒரு சின்ன ஹோட்டல் கூட என்னால் பார்க்க முடியல. அதாவது நம்ம ஊரில் இருக்கிற கையேந்தி பவன் மாதிரி, உடுப்பி பவன் மாதிரி, அந்த மாதிரி எந்த ஹோட்டலுமே இங்கே இல்லை. டெல்லியில் போனால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெல்லியில் எல்லாம் அவைலபிள் இருக்குங்கிறாங்க. அடுத்த வாட்டியாவது வந்தால் டெல்லியில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் நான். இது சாரி, என்னால் முடியல. இங்கேருந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்ததுக்கு 40 கிலோமீட்டர் வருதான். இங்கே ட்ராவல் ஹவர்ஸ் தான் ஜாஸ்தி. கிலோமீட்டர் கம்மியாக இருந்தாலும் ட்ராவல் ஹவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனாலேயே இங்கே அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே இல்லைங்க இந்த குருகிராமில். பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இல்லாதனால தான் என்னாலையும் போக முடியல. கேபெல்லாம் பார்த்திங்கன்னா 1500 ரூபாய்க்கு மேலே வருது புக் பண்ணி போகிறதா. அந்த அப்படியே போனாலும் யூஸ் கிடையாது. ஏன்னா 2 ஹவர்ஸ் போகும்போதே எல்லா கல்ச்சுரல் ஸ்பாட்டும் க்ளோஸ் ஆயிரும். செங்கோட்டை, அப்புறம் இந்த பவன், அந்த நிறைய பவன், இந்த நாடாளுமன்றம் எல்லாமே இருக்குது, பார்லிமெண்ட் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கணுன்னாலும் வேஸ்ட்டு, போனாலும் அவ்வளோ செலவு பண்ணி போனாலும் வேஸ்ட்டு. அதனால் சரி இதையாவது சுற்றி பார்க்கலாம். ரூம் டு ஆஃபீஸ்க்காவது நடந்து போயிட்டு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தேன். அப்படி தான் போயிட்டுருக்கு குருகிராமில். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இப்போ சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். பார்க்கலாம், ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் ஆஃபீஸ் முன்னாடி தான் இருக்குது, இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஆஃபீஸ் வந்துட்டேங்க. நான் முன்னாடி தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் என்னோடய ஆஃபீஸு. ஒரு 1.25 கிலோமீட்டர் நடந்து ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கெல்லாம் பில்டிங்கெல்லாம் பயங்கர ஹைட்டாக தாங்க இருக்குது. நம்ம பெங்களூர் பார்க்குறத விட இங்கே வந்து பயங்கரமான ஹைட்டில் தான் இருக்குது இந்த பில்டிங்ஸ் எல்லாமே. ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 1 லிட்ரு வந்து 95 ரூபா, டீசல் 88 ரூபா சொல்கிறாங்க. நம்ம ஊரை விட கம்மி தான் இங்கே ப்ரைஸு. தேங்க்ஸ். அதை கேட்டேன், சும்மா தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்டேன் என்ன ரேட்டு வைக்கிதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரை விட ஒரு 6 ரூபா கம்மியாக இருக்குது. இங்கே வந்து டேக்ஸ் எதாவது கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஆஃபீஸ் வந்தாச்சு. ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு ஈவினிங் வந்து இதே மாதிரி ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சால் பார்க்கலாம். இதுதான் என் ஆஃபீஸர் பின்னாடி. ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு பேச முடியாது. ஸோ ஈவினிங் வந்து பேசுகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது. முடிச்சுட்டு வர்ற வழியில் இங்கே ஒயின் ஷாப் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். ஸோ
ஸோ பின்னாடி தான் இருக்குது இங்கே இருக்கிற ஒயின் ஷாப். இங்கேயும் பெங்களூர் மாதிரி எம்ஆர்பி ஷோரூம் தான். பார்த்திங்கன்னா சின்ன ஒரு க்யூரியாசிட்டி, இந்த ஊரில் என்ன ரேட் விற்கிது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்ட்டு. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன ரேட்டில் விற்கிதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பிரிட்ஸெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கம்பேரிசன் எவ்வளோ ரேட் விற்கிது. ஆனால் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்க உள்ள ஒயின் ஷாப்பில். பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஒயின் ஷாப் உள்ளே வந்துட்டேன். இது ஒயின் ஷாப்புன்னு சொல்லுவீங்களா இல்லை மால்னு சொல்லுவீங்களான்னு பாருங்கள். அந்த லெவலில் இருக்குது இங்கே ஒயின் ஷாப்பு. இங்கே பக்கத்தில் கேட்டேன் பீரெல்லாம் என்ன ரேட் விற்கிதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் கிங்ஃபிஷரு 160 ரூபாலேருந்து 150 ரூபான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் இங்கே 220 ரூபா கேஎஃப் ஸ்ட்ராங் 220 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டின்பீடு எல்லாமே 220 ஸ்டார்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ பெங்களூரில் தான் நம்ம ரேட்டு தான் நல்ல ரேட்டுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஹாட்டில் வந்து என்ன ரேட் விற்கின்னு தெரில, நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அடுத்த இதில். எனக்கு தெரிஞ்சு இம்பீரியல் ப்ளூ வந்து இது 470 சொல்கிறாங்க ஃபுல்லு. நம்ம ஊரில் இதுக்கு 800 ரூபா வரும்னு நினைக்கிறேன் இந்த ரேட்டு. மெக்டானல்ட்ஸு எல்லாமே 800 ரூபா ரேஞ்சில் வரும். இங்கே கம்மியாக தான் இருக்குது. பீர் தான் ஜாஸ்தி, பட்டு ஒயின் எல்லாமே பிராண்டி ஐட்டம் விஸ்கி ஐட்டம்லாம் கம்மியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா கம்மியில் தான் இருக்குது எல்லாமே. ஓல்டு மங்க்கு எனக்கு தெரிஞ்சு 1200 நினைக்கிறேன் நம்ம ஊரில். இங்கே கேட்டு பார்த்தா தெரியும் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லா இது இருக்குது. வேட் 69 நம்ம ஊரில் வந்து 1500 இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ரேட்டு தான் இருக்கும். இங்கே 500-550 ரூபா சொன்னாங்க. பிளாக் டாக்கு எல்லா இதுவும் இருக்குது. இது இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு இது இருக்குது. 8 PM இங்கேயும் இருக்குது. 8 PM நம்ம ஊரில் கம்மியான சரக்கு பெங்களூரில் 8 PM தான். இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. ஸோ நம்ம வாங்காமல் ரேட் செக் பண்ணுற கஷ்டமாக இருக்குது. ஒரு வாட்டி சொன்னார் பக்கத்தில் இருக்கிறவர். ஸோ இவ்வளோ இருக்குது டெல்லியில். உண்மையாலுமே டெல்லியில் விலை கம்மி தாங்க. நான் இந்த ஓல்டு மங்கு கேட்டேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு 570 ரூபா தான் சொல்கிறாங்க ஒரு ஃபுல்லு. நம்ம ஊரில் இதோட ரேட்டே வேறு. இதுக்கு ரேட் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. எல்லாமே 600 ரூபாய்க்குள்ளே இருக்காம்மா. இந்த ஃபுல்லு எல்லாமே 600 ரூபாலேருந்து தான் ஸ்டார்டிங் தான். எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருக்குது. ஸோ ஆச்சரியமாக இருக்குது. குர்காமில் ரேட்டு ரொம்ப கம்மி. ஸோ மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தி ஸ்டார்ட் ஃப்ரம் ஆல் 1000 to 600. ஓகே 1400 600. ஓகே ஆல் வோட்கா. ஓகே நைஸ். ஸோ இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம். நான் இப்போ வந்துக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரு. இந்த இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா இதில் இருந்துச்சு இந்த ஐட்டமெல்லாம் பிராந்தி விஸ்கி எல்லாமே இருந்தது. இங்கே இருக்கிறது கீழே வந்து பிராந்தி விஸ்கி ஐட்டம், மேலே வந்து ஓட்கா ஒயின் அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் கீழே மேலே வைக்கிறாங்க. ஸோ மேலே இருக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது எனக்கு. ஆனால் கம்பேர் டு பெங்களூர் லெஸ்ஸு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எது எப்படியோ இங்கே வர்றவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு குர்காம் வந்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். சீப்பான ரேட்டில் வாங்கிட்டு போகலாம் ஃபாரின் பிராண்ட் எல்லாமே. சரி நம்ம அப்படியே கிளம்புறேன். நானும் பார்த்தாச்சுங்க, பார்த்துட்டு கிளம்புறேன். இப்போ போயிட்டு ரூமுக்கு போகலாம். ஏதோ என்னால் முடிஞ்சது இங்கே சுற்றி காட்டிட்டேன் ஒயின் ஷாப்பை. குர்காம் வந்ததுக்கு ஒரு இது காட்டிட்டேன். சரி போயிட்டு நான் இந்த பக்கம் அந்த ரைட் சைடில் சிக்னலில் பார்த்திங்கன்னா சம் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் போய் பார்க்கலாம் இப்போ. ஸோ பார்த்துட்டு அங்கே ஏதாவது புது ஐட்டமாக இருந்ததுன்னா பார்த்துட்டு சொல்கிறேன். நான் கிளம்பிட்டேன். அவர் வாட்ச்மேனு என்ன பொருளெல்லாம் வாங்கலையான்னு கேட்டார். நான் சொன்னேன் இதெல்லாம் பூராமே பாட்டில் ஐட்டமாக இருக்குது உங்கள்கிட்ட, நான் வாங்கிட்டு போனேன்னா உடஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை திட்டல. நான் வீடியோ எடுக்கும்போதே கேட்டுட்டு தான் எடுத்தேன். என்னை டேக் வீடியோன்னு கேட்டேன். அவங்களும் ஓகே எடுக்கன்னு சொன்னாங்க. அதனால தான் எடுத்தேன். நான் புது இடத்துல வந்து ப்ராப்ளத்தில் மாட்டிக்கூடாது பாருங்கள், அதனால். ஸோ தேங்க்யூ வைன் ஜி டவுன் வைன்ஸுங்க இந்த கடை பேர். சூப்பராக இருக்குது. இங்கே பின்னாடி வர்ற மேடம் கிட்ட தான் கேட்டேன் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு, எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பெங்காலி மார்க்கெட்டுன்னு சொல்லி இருக்கான். ஸோ அதை தான் பார்க்க போயிட்டுருக்கேன். அங்கே வந்து எசென்சியல் ஐட்டம் டெக்ஸ்டைல்ஸு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு நம்ம ஊர் வேலைக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஏதாவது சீப்பாக இருந்தால் வாங்கலாம். மேடம் கித்தனா தூர் நியர் பையா? ஓகே
ஸோ இவங்க தான் வழி சொன்னாங்க எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். டுடே யூ ஆர் கோயிங் ஒர்க்கா? யூ ஆர் கோயிங் ஒர்க்? யூ ஆர் கோயிங் கம் டுடே யூ ஆர் கோயிங் ஒர்க்? हाँ ओके ओके थैंक यू. अब यूट्यूब चैनल के हाय. அந்த சிஸ்டர் கொண்டு வந்தே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மார்க்கெட்டுக்கு. பெங்காலி மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. அவங்க வேறு வழியில் போகிறாங்களா. என்னை வந்து இந்த வழியில் போங்க, இந்த வழியில் வழி தெரியுமா, ஹிந்தி தெரியுமான்னு கேட்டாங்க. ஹிந்தி தெரியாதுங்க என்ன. ஸோ அவங்களே கொண்டு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது இந்த ரூட்டு. ஸோ இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க அந்த வழியில் போகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க மனுஷங்க. ஸோ பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ எந்த ஐட்டம் இருக்குது, இந்த பாவு பஜ்ஜி சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு டெக்ஸ்டைல் கடை இருக்குது, சின்ன கடை. அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து சின்ன மார்க்கெட்டு தான். இங்கே வந்து காய்கறி கடை, அந்த டிஷர்ட்டு, அப்புறம் மற்ற வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டமெல்லாம் தனித்தனியாக ஒரு கடையில் போட்டு விற்கிறாங்க. எல்லாம் ரோட்டில் தான் போட்டு விற்கிறாங்க. உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் என்னென்ன ரேட் விற்கிதுன்னு சொல்லிவிட்டு. நம்ம பெங்களூரில் 5 கிலோ 100 ரூபா சொல்கிறாங்க பெரிய வெங்காயம். தக்காளி 18 ரூபா இருந்தது போன வாரத்துக்கு. ஸோ இப்போ என்னென்னு தெரிய ரேட் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அடுத்த இதில். இப்போ பார்க்குறேன் எனக்கு என்ன ரேட்டு கேட்டு அப்புறம் சொல்கிறேன் நான். ரேட்டெல்லாம் கேட்டேன் வெஜிடபிளோடது. ஆனியன் வந்து 30 ரூபா சொல்கிறாங்க கேஜி. தக்காளி விலை ஏறிச்சா என்னன்னு தெரியல, 40 ரூபா சொல்கிறாங்க. மற்றது எல்லாமே நம்ம ஊரோட கொஞ்சம் காய்கறி விலையெல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. கிலோ 30 ரூபா பெரிய வெங்காயம், தக்காளி 40 ரூபா. ஸோ இங்கே வந்து வெஜிடபிள் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. பாருங்கள், எசென்சியல் காய்கறி விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒயின் ஷாப்பில் லிக்கர் கம்மியாக இருக்குது. அங்கே பெங்காலி மார்க்கெட் பார்த்துட்டு வந்துட்டேங்க. பெங்காலி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கடை தான் இருக்குது. அந்த துணி கடை, எசென்சியலான காய்கறி கடை அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சிக்னலில் பார்த்திங்கன்னா உலாபஸ் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் பாருங்கள் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் அந்த சிக்னல்லேருந்து இந்த பக்கம் நடந்து வந்திருக்கேன். அது இங்கே பார்த்திங்கன்னா மீட்டு, மற்ற ஐட்டங்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குமா. ஸோ அதுக்கு முன்னாடி பின்னாடி மகேந்திரா ஷோரூம் இருக்குது. மகேந்திரா ஷோரூமில் நம்ம ஒரு கார் பார்த்து வச்சுருக்கோம், XUV 700. அங்கே நம்ம ஊரில் மிட் வேரியன்ட் 21 லட்சம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மகேந்திரா நியோ பொலேரோ வந்து 10,90,000 சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன ரேட்டு விற்கிதுன்னு உள்ளே போய் கேட்டு பார்ப்போம் மகேந்திரா ஷோரூமில். தார் பார்த்திங்கன்னா 11 லட்சத்துலேருந்து ஸ்டார்டிங்கு. இங்கே என்ன ரேட் இருக்குதுன்னு கேட்டு பார்ப்போம். ஸோ உள்ளே போயிட்டு நான் பேசுகிறேன். மகேந்திரா ஷோரூம்லேயும் ப்ரைஸ் கேட்டாச்சுங்க. இந்த ஸ்கார்பியோ வந்து மிட் வேரியண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 17,70,000 சொல்கிறாங்க. நான் போன வாரம் மகேந்திரா ஷோரூமில் செக் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,25,000 சொன்னாங்க. எல்லா ஆர்டிஓ, எல்லா ப்ராசஸும், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது குருகிராம் அண்ட் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. எல்லா காருமே செக் பண்ணிட்டேன். எல்லா காருமே ஒரு 50 ரூபாலேருந்து 70 ரூபாக்குள்ள ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதுதான் ஸ்கார்பியோ மிட் வேரியண்ட்டு. சூப்பராக இருக்குது, சும்மா யானை மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தாச்சு. 3XO மகேந்திரா 3XO கூட இங்கே கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தி விலை தான் இருக்குது. இதை பின்னாடி நிற்கிது பாருங்கள், இது டாப் வேரியண்ட்டே அந்த ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது டெல்லியில். அவர்கிட்ட ஒரு பாய் சொல்லிட்டு தேங்க்ஸ் பாய். தேங்க்ஸ் பாய். தேங்க்யூ மேடம். நல்லா என்கொயரி கொடுத்ததுக்கு நான் போகும்போதே பேசிக்காகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் வந்து பெங்களூரில் தான் வாங்க போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு என்கொயரிக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல, நோ இஷ்யூ, வி வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லி எல்லா காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பத்தாவதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து என்ன சொன்னாங்க, அது என்ன தமிழில் நல்லா வேர்டு வருமே டக்குன்னு வரல, உபசரித்தாங்க. அதுக்கப்புறம் தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான். ஸோ அடுத்தது இன்னும் ஏதாவது இந்த உலாபஸ் மார்க்கெட்டை உள்ளே கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்துட்டு ரூமுக்கு போக வேண்டியதுதான். ஒரு வழியாக உலாபஸ் மார்க்கெட் நடந்து வந்துட்டேன். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்தது. அங்கே தான் உள்ளே வந்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா அதை பார்த்த மார்க்கெட்டோட அது பெரிய மார்க்கெட்டு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கிது, மீட்லேருந்து எல்லாமே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னும் காய்கறி கடையெல்லாம் அங்கேயே கேட்டாச்சு, அதே ரேட்டு தான் இருக்குது. இப்போ மீட்டு மட்டும் என்ன ரேட் இருக்குதுன்னு தெரியல. ஸோ உள்ளே போயிட்டு மீட்டு கடையை பார்த்துட்டு மீனெல்லாம் என்ன ரேட்டு விற்குதுன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். மக்கள் எல்லாம் நல்லா பரபரப்பாக எல்லாம் வாங்குறது விற்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊர் அன்னூர் சந்தை பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு. இங்கேயும் நல்லா எல்லாம் இங்கே தான் சீப்பாக கிடைக்குமா. இங்கே வத்தலெல்லாம் வச்சுருக்காங்க. வத்தல், காஞ்ச மிளகா, ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது. எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்குமா. எதுக்கு இங்கே வந்து எல்லாம் செய்கிறாங்கன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க ஒருத்தர், இந்த மாதிரி கம்மி ரேட்டில் இங்கே தான் கிடைக்கும், ஸோ அதனால தான் எல்லாம் இங்கே வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக நான் மீட் ஷாப்பெல்லாம் எங்கேன்னு கேட்டேன். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் தான் மீட் ஷாப்பு, பீஃபு, போர்க்கு, சிக்கன் ஐட்டம் எல்லாமே, மட்டன்
எல்லாமே உள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு என்ன ரேட்டு விற்கிதுன்னு சொல்லி கேட்போம். பாருங்கள், வெள்ள மார்க்கெட்டு தான் ஃபுல்லாக. நம்ம திருப்பூர் என்ன பேட்டை சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டைக்குள்ளே போன மாதிரியே இருக்குது. இதை கேட்டு பார்ப்போம் ஒருத்தர்கிட்ட. भैया मीट शॉप किधर? मीट शॉप मटन चिकन आज का है मंगल है ना। हाँ मंगल नहीं ஓகே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்னு சொல்கிறாங்க. அது போக திங்க செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா மீட் ஷாப் இருக்காதான் இங்கே. சரி கேட்டு பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் சலூன் பாருங்கள், ஷெட்டுக்குள்ளே தான் இருக்குது. சலூனு எல்லாமே சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க. भैया कितना हेयर कट? 50 मीन्स इंग्लिश कैन यू टेल? 50 बियर्ड 40 कटिंग हेयर कट फुल हेयर कट 50 90 या ओ हेयर कट इज़ 90. अच्छा मुझे इन बेंगलुरु से आएगा. बेंगलुरु ना बहुत जास्ती हो गया 130 रुपीज़. ஓகே தேங்க்யூ. இங்கெல்லாம் வேலை கம்மி தாங்க ஹேர் கட்டுக்கு. ஹேர் கட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 90 ரூபா, நம்ம ஊரில் 130 ரூபா. அப்புறம் ஷேவிங்க்கு 40 ரூபா தான் சொன்னார். நம்ம ஊரில் 70 ரூபா வாங்குறாங்க. இங்கே கொஞ்சம் கம்மி. அது பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஆம்பியன்ஸ் இருக்கிறனால அந்த ரேட்டில் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் எல்லாமே ஃபுல் ஏசி எல்லாம் போட்டு ஆம்பியன்ஸ் எல்லாம் இதாக வச்சுருக்கிறனால கொஞ்சம் கூட, அவ்வளோதான். வீட்டு இந்த வாடகையெல்லாம் இருக்குல்ல, அதனால். சரி அடுத்த கடையை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பூரா இந்த டெக்ஸ்டைல் கடையாக இருக்குது. எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு குவாலிட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, லோக்கல் பிராண்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு சூப்பராக. ஸோ இங்கே வந்தோம்னா டெக்ஸ்டைலுக்கு நல்லா டிசைன்ஸ் இருக்குது. இது கூட சரோஜினி மார்க்கெட்னு ஒன்று இருக்கான். அங்கே பார்த்திங்கன்னா நல்லா சீப்பாக கிடைக்குமா கிளாத்ஸ் எல்லாமே. அதனால் ஹை பிராண்டே நல்லா சீப்பாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே போகிறத டைம் இல்லை. எல்லாமே நல்ல டிசைனில் இருக்குது பாருங்கள், சூப்பரான டிசைன்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. ஹவ் மச்? 50. ஓகே. இதெல்லாமே கம்மி ரேட்டில் ரோட்டில் போட்டு விற்கிறது தான். ஸோ மீட் ஷாப்பு இன்றைக்கி லீவான், செவ்வாய்க்கிழமைங்கிறனால. அதனால் மீட் ஷாப்போட ரேட்டு தெரிஞ்சுக்க முடியல. பார்ப்போம் வேறு என்ன எங்களுக்கு நம்ம ஊரில் இருக்கிறதுக்கும் இந்த ஊரில் இருக்கிறதுக்கும் ப்ரைஸ் என்ன கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த குலாபஸ் மார்க்கெட்டை வந்து பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. நானும் ஒரு 3-4 மெடிக்கலில் வந்து கேட்டுட்டு வந்துட்டேன், இமாமி மென்தோ ப்ளஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க இங்கே. ஸோ தலைவலிந்து நான் ஹிந்திலையும் சொல்ல தெரியல எனக்கு. ஸோ அதனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹெட்ஏக் பேஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டேன். அந்த இமாமி மென்தோ ப்ளஸ்னால் என்னென்ன இல்லைன்னு தெரியும். ஃபோட்டோ நெட்லலாம் எடுத்து காட்டினேன். இல்லை நகி பையான்ட்டாங்க. ஸோ இன்றைக்கி இமாமி மென்தோ ப்ளஸ் ஸ்டைலில் இல்லாமல் தான் தூங்கிட மாட்டேங்குது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு மெடிக்கல் பின்னாடி இருக்குது. அந்த மெடிக்கலில் போய் பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு கேட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ரூமுக்கு இதெல்லாம் மெடிக்கல் இருக்குது. மெடிக்கலில் போய் கேட்டு பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு என்னென்னு கேட்போம். இங்கே மெடிக்கல்லாம் இருக்குது, பட் நம்ம ஊர் மாதிரி இதெல்லாம் இல்லை. கேட்டு பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இமாமி மென்தோ ப்ளஸ் ஒரு 2 ரூபா இமாமி மென்தோ ப்ளஸ்க்கு நான் ஏறி இறங்காத கடையே இல்லை. இங்கேயும் இல்லைங்க. அப்படின்னா கே அப்படிங்கிறாங்க. நான் ஏதோ கேட்கக்கூடாத கேட்ட மாதிரி. அதனால் இன்றைக்கி தைலம் இல்லாமல் தான் தூங்கணும். ஸோ இப்போ ரூமுக்கு கிளம்பிட்டேன். ரூமுக்கு போயிட்டு இந்த டேவை வந்து முடிச்சுக்கலாம். நம்ம ஊரில் பார்த்துருப்போம்ல ஷேர் ஆட்டோ, அதே மாதிரி இந்த மெத்தேடு ஒவ்வொரு ரூட்லேயும் ஓடிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம போகிற என்ன லொக்கேஷன் சொல்கிறோமோ அந்த லொக்கேஷன் இந்த ஆட்டோ போச்சுன்னா ஏரிக்கு வந்துக்கலாம். ஸோ மினிமம் 15 ரூபாலேருந்து ஸ்டார்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஏதோ பஞ்சர் ஒர்க்குக்கு வந்திருக்கு. ஸோ அவர்கிட்ட தான் கேட்டேன் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ 20 ரூபா 15 ரூபா இறங்குறத பொறுத்து தூரத்தை பொறுத்து இருக்குது. இந்த பைக்லேயே அல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ரூமுக்கு போகிற வழி தான். இங்கே ஒரே ஒரு கோயில் மட்டும் பார்த்தேன். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் ஆர்கிடெக்சரும் இதுவும் இந்த ஆர்கிடெக்சரும் வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டதுனால கோயிலுக்குள்ளே போக முடியாது. இதுதான் இந்த ஊர் கோயிலோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கு. என்ன கோயில்னு தெரில, யாரும் இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு
பெண் தெய்வமா இல்லை நாக தெய்வமான்னு தெரியல. உள்ளே தெரியுது சாமி. இதுதான் இந்த ஊர் கோயிலோட ஸ்டைலு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது நல்லா ஒரு எம்டி கிரவுண்டை தான் கட்டியிருக்காங்க. பாருங்களேன், ஜெயின் டெம்பிள் மாதிரி இருக்குது இதோட கட்டடக்கலையை பார்த்தா. ஸோ யாராவது வந்தாங்கன்னா விசாரிப்போம் என்ன கோயில்னு சொல்லிட்டு. சொன்னாங்கன்னா அந்த இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். க்ரோனா சனி பகவான். ஓகே, குட் குட். இன் தமிழ்நாடு ஆல்சோ சனி பகவான். ஓகே. இது வந்து சனி பகவான் கோயிலுங்களாமா. ஓகே, நானும் சொல்லிட்டேன் சனி பகவான் தான் நம்ம ஊர்லேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லி. எப்பா சனீஸ்வரா. பார்த்துட்டேங்க. இங்கெல்லாம் கோயில் டைமு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போது 6 மணிக்கெல்லாம் நடையை சாத்திடுவாங்களாம். நடையை சாத்திட்டு பூசாரி யாரும் இருக்க மாட்டாங்களாம். நம்ம அப்படியே வரணும் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணால் தான் வந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஓப்பன் ஆகிருக்குமா. சனி பகவான் குருகாமில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்குங்க. சரி, அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். பக்கத்தில் வந்துட்டேன். ரூமு கண்ணு கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் இந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆர்ச்செல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க. பாருங்கள், இந்த ஆர்ச்சை பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன். சரி என்னவா இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ ரோடை பார்த்து கிராஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான். அப்படியே நடந்து ரூமுக்கு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் ரோட்டில் இந்த ரோட்லலாம் பார்த்தேன் பூரா ஹரியானா வண்டி தான் இருக்குது. டெல்லி வண்டியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா இது வந்து நம்ம ஊரில் ஒசூர் பெங்களூர் எப்படி இருக்குது அந்த மாதிரி. இது வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வண்டி போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹரியானா, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டெல்லி. அதனால் ஹரியானா வண்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு ஒசூர் போயிட்டோம்னா பூரா தமிழ்நாடு வண்டி தான் ஜாஸ்தி இருக்கும். இந்த பக்கம் வந்துட்டோம்னா அப்படியே கேஏ வண்டி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது ஹரியானா 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் டெல்லி இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா டிஎல் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். இங்கே வந்து ஹெச்ஆர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. பூரா வண்டியுமே ஹெச்ஆரில் தான் பார்க்க முடியுது. அப்படியே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு உள்ளே என்ட்ராகலாம். ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆக வேண்டியது தான். ஹோட்டல் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில் பேக்கிங்கெல்லாம் பண்ணணும். பேக்கிங்கெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு ரூமை வந்து காலையில் ஆஃபீஸ் போகும்போதே செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் பண்ணிவிட்டு செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானம் வந்து 3 மணிக்கு கிளம்பலான் இருக்கேன் ஆஃபீஸ்லேருந்து. எனக்கு 6 மணிக்கு ரிட்டன் ஃப்ளைட்டு. அதனால் காலையிலே செக் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 12 to 12 தான் செக் அவுட் டைமாக. அதனால் காலையில் வந்துட்டு திரும்ப மத்தியானம் வந்து எடுக்கிறதுக்கு செக் அவுட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். காலையிலே செக் அவுட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போய்ட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ரூமுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து டின்னர் சாப்பிட போகிறேன். 2வது நாள் நைட்டு. இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு தெரியல. போய் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் போயிட்டு வந்துட்டு பேக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும். பேக் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து கொஞ்சம் நேரமாக செக் அவுட் பண்ணணும். டின்னர் சாப்பிட வந்தாச்சுங்க. நேற்றே பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ நைட்டு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சிக்கன் சாசேஜ் ஒரு இது வந்து சூப்பு மாதிரி. எல்லாருக்கும் குட் மார்னிங். இது அடுத்த நாள் காலை. இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி வந்து அதே இந்த இடத்துல வந்து பூரி மசாலா வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து ஆலு பரோட்டா இருக்குது. இப்போ வந்து காலியாக ஃபில் பண்ணிடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து செய்வான் கீர்னு வச்சுருக்காங்க. இது வந்து பாயாசம். அப்புறம் ஒரு நம்ம ஊர் உப்புமா வெள்ளை ரவை மசாலா தாலியா. இதுவும் உப்புமா மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொலகொலான்னு இருக்குது. அப்புறம் சாம்பார் சாதம். அப்புறம் பேக்டு கிட்னி பீன்ஸு. அப்புறம் ஹரா பொட்டேட்டோஸ். அப்புறம் நம்ம ஐட்டம் நான்வெஜ்ஜில் க்ரீமி ஃபிஷ்ஷு. இது வந்து சிக்கன் சூப்பு. இது சாப்பிட்லான் இருக்கேன். இன்றைக்கி ட்ரை பண்ணலான் இருக்கேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட் ஐட்டமான சிக்கன் சாசேஜ். அதுக்கப்புறம் பாயில்டு எக் இருக்குது. இதுவும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது. இதுவும் ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி. வாட்டர்மெலன் நேற்று ட்ரை பண்ணேன். இன்றைக்கி வந்து ஆரஞ்சு ஜூஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல நம்ம ஊர் செட்டு இட்லி, ஸ்டீம்டு இட்லி. அதுக்கப்புறம் சாம்பார் இருக்குது. அதுக்கப்புறம்
இங்கே வந்தீங்கன்னா அந்த ஐட்டங்கள் எல்லாம் சேம் அதே பிளேஸில் அதே தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ். அப்புறம் இங்கே போகிறாங்க கட்டிங் ஃப்ரூட்ஸ், நேற்றும் பார்த்துருப்போம் இதே இடத்துல அது எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே டொமேட்டோ சாண்ட்விட்சு இன்றைக்கி வச்சுருக்காங்க, நேற்று வேறு வச்சுருந்தாங்க. இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது இருக்குது, ஸ்வீட் ஐட்டங்களெல்லாம் இருக்குது, பேக்கடு ஐட்டம்ஸ் இதெல்லாமே. இது ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் இது ஸ்டீம் பண்ணிக்கலாம். அப்புறம் வழக்கம் போல் காஃபி டீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்லாம். இங்கே வந்து அவங்க ஆர்டர் பண்ணுறதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உளுந்த வடை வச்சுருக்காங்க, அப்புறம் பக்கோடா வச்சுருக்காங்க. அப்புறம் இது என்ன ஐட்டம்னே தெரில, வேப்பல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. க்ரீமியாக இருக்குது. அந்தளவுக்கு இனிப்பு இல்லைங்க. பார்க்க வெளியே தான் வெளிப்பூச்சி தான் நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே அந்தளவுக்கு இனிப்பு இல்லை. ஏன் எடுத்துனே தெரியல. ஆனால் இந்த கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது. நல்லா ஸ்பான்ச்சியாக இருந்தது. சாக்லேட் ப்ரௌனி மாதிரி இது பரவாயில்ல. சாப்பிட்டாவும் இருக்குது, டேஸ்ட்டு இனிப்பாகவும் இருக்குது. அப்புறம் பாயாசம் பார்க்குறதுக்கு நல்லா நல்லா நெய் மணக்க இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சர்க்கரையே போடலைங்க, சர்க்கரை கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஊராக இருந்தால் தித்திப்பாக இருக்கும். இங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் தித்திப்பு அந்தளவுக்கு இல்லை, இனிப்பு கம்மியாக இருக்குது. எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல. நான் வேறு தட்டு நிறைய எடுத்துட்டேன். எப்படியாவது முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். அடுத்த ரவுண்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது பார்க்கலாம். அந்த ஸ்வீட் ரவுண்டு எப்படியும் முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், வாட்டர்மெலன், பப்பாயா, அப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பப்பாளி நல்லா இருக்குது ஸ்வீட்டாக. பெப்பர் போடணும். ஸோ ஃப்ரூட்ஸை முடிச்சுட்டு இந்த ஜூஸை முடிச்சுட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம். இதில் வேணால் இனிப்பு கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃப்ரூட் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ். சாப்பிட்டு மேலே வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரூம் செக் அவுட் பண்ணணும். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அப்போது கடைசியாக ஒரு டைமு சரி ரூமை வந்து பார்த்துக்கலாம். 3 நாள் நம்மளை ரொம்ப நல்லா சூப்பராக பார்த்துக்குச்சு. ரொம்ப லெமன் ட்ரீயோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ போயிட்டு கீயெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, கீயெல்லாம் கிடையாது, இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு பில்லு செட்டில்மெண்ட் வாங்கிட்டு சில ஃபுட் பேமெண்ட்டெல்லாம் இருக்குது, அதை கொடுத்துட்டு ஆஃபீஸ் போக வேண்டியதான். கேப் புக் பண்ணி வாங்க போகலாம். கீழே வந்தாச்சு. ரிசப்ஷனில் போயிட்டு பில் செக் பண்ணிவிட்டு செட்டில்மெண்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பலாம். செக் அவுட் ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிஞ்சதுங்க. பில்லெல்லாம் கையில் கொடுத்துட்டாங்க. அது போக சாஃப்ட் காப்பியும் இதில் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த ஹோட்டல் பற்றி சொல்லவே இல்லை. இது வந்து லெமன் ட்ரீ 660 புக் பண்ணது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. அதாவது 3 நாளைக்கு வந்து 3 நாளைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அன்லிமிட்டெடு. நம்ம வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆஃப்டர்நூன் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் நைட்டு டின்னர் மட்டும் நாங்கள் செப்பரேட்டாக பே பண்ணோம். அது ஃபைனலாக பில்லில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ஹோட்டலோட ஒரு நாளைக்கு என்ன சார்ஜ்னா 5500 ரூபா. ஸோ 3 நாளைக்கு பே பண்ணியிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ரொம்ப நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் லெமன் ட்ரீ. சார் கிளம்பலாங்க நம்ம. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ஓப்பன்? தேங்க்யூ. செக் அவுட் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இப்போது ஓலா புக் பண்ணியிருக்கேன். வந்ததும் ஆஃபீஸ் போக வேண்டியது தான். ஏன்னா இன்றைக்கி லக்கேஜ் எல்லாம் கையில் இருக்குது, அதனால்
ஸோ ஆஃபீஸ் போயிட்டு நான் பேசுகிறேன். கேப் வந்துருச்சுங்க, ஏற வேண்டியது தான். ஓகே 6801 உள்ளே போகிறேன். கேபில் உட்காந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தான் எனக்கு டக்குன்னு போயிடலாம். ஏறியாச்சுங்க கேப். நேற்று போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த ரோட்டில் தான். இந்த ரோட்டில் போனோம்னா பெங்காலி மார்க்கெட் 1 கிலோமீட்டரில். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரோடு இருப்பாருங்க, இந்த சிக்னல் இந்த வழியில் போனோம்னா குலாபத் மார்க்கெட்டு, ரெண்டுமே ஒரு கிலோமீட்டர் ஆப்போசிட்டாக போகுது. ரெண்டுமே நேற்று எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த இடம் இந்த பக்கம் தான். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கிளம்பலாங்க. ஆஃபீஸ் வந்துட்டேன். உள்ளே போய்ட்டு லக்கேஜ் வச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் கிளம்ப வேண்டியது தான். 3ஆம் நாள் காலை ஆஃபீஸ் போக போகிறேன். ஆஃபீஸ் போயிட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம் எப்படின்ட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆஃப் டேலேயே கிளம்பிடுவேன். அப்போ தான் ஏர்போர்ட் ரீச் ஆக முடியும். ஸோ நாங்கள் வந்து செக்யூரிட்டியில் வந்து ஒவ்வொரு வாட்டி டேப் பண்ணால் தான் உள்ளே அலோவ் பண்ண முடியும். என்கிட்ட வந்து அக்சஸ் கார்டு இல்லைல்ல, ஸோ அவங்க வந்து அக்சஸ் பண்ணி விடுவாங்க, நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு பேசுகிறேன் நான். ஆஃப்டர்நூன் மேலே பேசுகிறேன் நான். பாய். இங்கே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு தான் எல்லாருமே உள்ளே வரணும், என்ட்ரி ஆகிறதுக்கு. எல்லாம் காமன் ஸ்பேஸ் ஏரியா இது. ஒவ்வொருத்தரும் டேப் பண்ணிவிட்டு தான் உள்ளே வந்தால் தான் கவுண்டிங் தெரியும். அதுக்காக ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. என்னை இறக்கி விட்டு கேப் போகுது. இந்த ஒயிட் கலர் கேப்பில் தான் வந்தேன், ஓலா. இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு செக்இன் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கேட்டினுக்கு போக வேண்டியது தான். என்ன கேட் நம்பர்னு சொல்லுவாங்க, அதுக்கு போக வேண்டியது தான். இப்போ வந்து இங்கே பூரா ஸ்பைஸ் ஜெட் தான் இருக்குது. இண்டிகோ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் புக் பண்ணிக்கிறது இண்டிகோ டிக்கெட்டு. ஸோ இண்டிகோ டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய்ட்டு லக்கேஜை போட்டுடலாம். முன்னாடி இருக்குங்க, நான் முன்னாடி இருக்குது, அதுதான் இண்டிகோ கவுண்டர். ஸோ அங்கே போயிட்டு லக்கேஜை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அதை முடித்தா தான், ஏன்னா ரஷ் அங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதை முடிச்சிட்டோம்னா அப்புறம் பாதி வேலை முடித்த மாதிரி. முன்னாடி செக்யூரிட்டி செக்கில் கேட்டேன் எங்கே வந்து லக்கேஜ் எல்லாம் போடுறதுன்னு சொல்லிட்டு. ஜி கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க. ஜி கவுண்டரை தான் பெங்களூர் போகிற ஃப்ளைட்டுக்கு போகிற லக்கேஜ் எல்லாம் அங்கே தான் கலெக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அங்கே போயிட்டு லக்கேஜ் போட்டுடலாம். இந்த இடத்துக்கு முன்னாடியெல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே தான் செக்யூரிட்டி செக்கெல்லாம் இருக்குது. இங்கே அடுத்தது வந்து செக்யூரிட்டிக்கு எல்லாமே பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும், லேப்டாப் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் பண்ணுவோம். டெல்லி ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம வந்து அங்கே பெங்களூரில் கோயம்புத்தூர்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே செக்இன் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோம். அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க. கவுண்டரில் க்யூவெல்லாம் நின்று தான் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நம்மளே எடுத்துக்கலாம். செல்ஃப்லேயே எடுத்து லக்கேஜை நம்மளே போட்டுக்கலாம். அதே வெயிட்டெல்லாம் போட்டு காட்டிடும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் போடுறேன் பாருங்கள், NM4P பாருங்கள். செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அக்செப்ட்டு. இதில் 2 கேட்குது. போர்டிங் பாஸும் எடுத்துக்கலாம், டேக் எடுத்துக்கலாம். பாருங்கள் வந்துருச்சு, அவ்வளோதான். எடுத்து நம்ம டேக் போட்டுட்டு ஒட்டி வச்சுட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சோம்னா அவங்களே வெயிட்டெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதை டேக் போட்டுட்டு வந்து போட்டோம்னா அதுவே எடுத்துகிட்டு போயிடுது. போயிட்டு வந்து நம்ம அங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க உள்ளே போகுது. பெங்களூரில் வந்து பார்க்குறேன். செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு, லக்கேஜும் போட்டாச்சு. எனக்கு வந்து கேட் நம்பர் 4 ஜோன் 2 வந்து ஃப்ளைட் வருமா. ஸோ அந்த கேட்டில் போய்ட்டு வெயிட் பண்ணோம்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:45 தான் ஆச்சு. 6 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஸோ அது வரைக்கும் இங்கே இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃப்ளைட் வந்தால் ஏறி போக வேண்டியது தான். ஏர்போர்ட் வந்தாச்சு. லக்கேஜு செக்யூரிட்டி செக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா என்னோடய கேட் நம்பர் வந்து 4. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ இன்னும் ஃப்ளைட்டுக்கு வந்து 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. அது வரைக்கும் சும்மா உள்ள இருக்கிறது எல்லாமே சும்மா பார்க்கலான்னு சொல்லி சுற்றி பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து 6 மணிக்கு எடுத்து 3 மணி நேரம் ஃப்ளையிங் டைமு பெங்களூருக்கு. பார்த்திங்கன்னா 9 மணிக்கு ரீச் ஆகும். 9 மணிக்கு ரீச் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் கேபெல்லாம் பிடிச்சி போகிறதுக்கு. அதுக்குள்ளே 9, 10, 11 வீட்டுக்கு போயிடுவேன்.
ஸோ இந்த ட்ரிப்பு சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் போர்டிங் வந்தாச்சு, ஃபுல்லாக வேற போகிறேன். ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சது 2 hours நல்லா தூங்கினேன். கேப்டன் அனௌன்ஸ் பார்த்து தான் எழுந்திரிச்சேன். பெங்களூர் ரீச் ஆகிடுச்சு, லேண்ட் ஆக போகிறோம். பெங்களூர் ஏர்போர்ட் ரீச் ஆகிடுச்சு. டைம் கரெக்டாக 9 மணி ஆச்சு. போயிட்டு பேக்கேஜ் வந்து பெல்ட் நம்பர் 7 இருக்குது. பேக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போக வேண்டியதான். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த இன்னொரு புது லொக்கேஷனுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ.